மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் பிப்ரவரி 14, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 44. பிரச்சனைகளுக்கு தீர்வு பணம் அல்ல. பல வருடங்களுக்கு முன்னர் நான் ஒரு துறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஏதாவது தவறாக நடந்துவிட்டால் அல்லது பிரச்சனை என்றால் எனது மேல் அதிகாரி பெருமூச்சு விட்டுவிட்டு, நல்லது, அமெரிக்க முறையை பயன்படுத்தி பார்க்கலாமா என்று கேட்பார். அதாவது பிரச்சனை தீரும் வரை பணத்தை வாரி இறை என்பது அதன் பொருள். பணியிடங்களில் இந்த முறை ஒத்து வரலாம், செல்லுபடியாகலாம். வாழ்க்கையில் இது பயன் தராது. நேரடி ஈடுபாடு பயன் தரும். அதுவும் மிகவும் நேர்த்தியாக செயல்பட வேண்டும். நாம் எப்போதுமே போதுமான நேரம் ஒதுக்கி அக்கறையுடன் உண்மையான முறையில் பிரச்சனைகளை ஆய்ந்தறிவது கிடையாது. பதிலாக கொஞ்சம் பணத்தை வெளியே தள்ளினால் பிரச்சனைகளை சரி செய்துவிட முடியும் என்று நாம் நினைக்கிறோம். முதுமை அடைவதை பற்றி நாம் மீண்டும் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். வயதாவதை தடுப்பதற்கு அல்லது மறைப்பதற்கு செலவு மிக்க காஸ்மெட்டிக் சர்ஜரி போன்றவற்றிற்கு பணத்தை செலவழித்தால் அதற்கு பலன் கிடைத்துவிடும் என கருதலாம். ஆனால் அது தீர்வு அல்ல. வேண்டுமானால் சற்று தாமதப்படுத்தலாமே தவிர முற்றிலும் தடுக்க முடியாது. பிரச்சனை தீராதது மட்டுமல்ல, தோல் சம்பந்தமான மோசமான வியாதிகளை அது கொண்டு வரலாம். வயதாவதால் வரக்கூடிய கோளாறுகளுக்கு மன ரீதியான அணுகுமுறை தான் பொருத்தமான வழியாக இருக்க முடியும். நீங்கள் மிகவும் அக்கறை கொண்டுள்ள ஒருவர் தன் வாழ்வில் நிலை தடுமாறி எப்போதும் இறுக்கமாக தன்னை பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுப்பதன் மூலம் அவரை கொஞ்சம் மாற்ற முயலலாம். அதைவிட சிறந்த வழி என்னவென்றால், கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவரை காலார அழைத்து செல்வது, அவர்களை பற்றி அன்போடு விசாரிப்பது, அவர்கள் சொல்வதை கேட்பது. நிறைய பணம் செலவழித்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என நாம் நினைக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு பழைய பாணி அணுகுமுறை தேவைப்படலாம். நமது தாத்தாக்கள் செய்தது போல, அதாவது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்தி பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிப்பது. வேலை செய்யவில்லை என்பதற்காக அவர்கள் எதையும் தூக்கி எறிந்துவிட்டு உடனே புதிதாக ஒன்று வாங்கியதில்லை. மாறாக அவர்கள் அமைதியாக அமர்ந்து என்ன கோளாறு, அதை எப்படி சரி செய்வது என ஆய்வு செய்து சரி செய்ய முடிந்தால் அதை சரி செய்துவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். கடிகாரங்கள் கெட்டில்களை சரிபார்ப்பது போல் உறவுகளை சீரமைப்பதற்கும் இது பொருந்தும். பணத்தை தூக்கி எறிவது நம்மை சக்தி வாய்ந்தவராகவும் பெரிய மனிதராகவும் காட்டலாம். அதற்கு பதில் இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்று வேறு ஏதாவது ஒரு முறையில் அணுகினால் பிரச்சனை தீருமா என பார்க்கலாம். மற்றவர்களைப் போல் நானும் இந்த விஷயத்தில் ஒரு குற்றவாளித்தான். கார்கள் வாங்கும் போது இதே நிலைத்தான் எனக்கும் ஏற்படும். நான் என் மனத்திற்கு பிடித்த விலை உயர்ந்த புது மாடல் காரைத்தான் வாங்குவேன். அது பழுதடைந்தால் கேரேஜில் இருந்து ஆட்களை வரவழைத்து எடுத்து போக சொல்லி சரி செய்வேன். செலவும் அதிகமாகும். ஆரம்பத்திலேயே இந்த கார் நமக்கு சரிபட்டு வராது, அடிப்படையான தவறு அல்லவா என நான் கொஞ்சம் யோசித்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருந்திருக்கும். கொஞ்சம் தாமதப்படுத்தும். எதுவரை? அடுத்த முறை கார் பழுதாகும் வரை
பழுதடையும். எப்போதும் போல் மீண்டும் பழுதடையும். இங்கே அமெரிக்கன் வழிமுறை நிச்சயம் உபயோகமாகாது. எனவே இளைஞர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போமா? மீண்டும் சந்திப்போம்.